ஹாய், ஹலோ. ஸோ இன்றைக்கி என்ன நம்ம எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேடவாக்கம்ல இருக்க ஜிஆர்வி மஹாலில் எக்ஸ்போ வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த எக்ஸ்போ வந்து ஆகஸ்ட் 9th வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ விண்டோ ஷாப்பிங் வேணாலும் போயிட்டு வாங்கிட்டு ஐ மீன் விண்டோ ஷாப்பிங் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து ஹாஃப் ஆஃப் த ஷாப் வந்து ஸ்டால்ஸ் வந்து இல்லை, நிறைய பேர் காலி பண்ணிட்டாங்க. ஸோ டில் 9th வரைக்கும் நீங்கள் வேணால் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பட் ஓகே, ரீசனபிளாக தான் இருக்குது எல்லாமே. ஒரு சிலது மட்டும் அதிகமாக இருக்குது. ஸோ அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ இந்த இயரிங்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஆன்லைனில் பார்க்குறத விட இங்கே கொஞ்சம் ரேட் அதிகம் தான். இங்கே வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸே 100 தான். ஸோ இது எல்லாமே வந்து 150, 300 ரேஞ்சஸ்லாம் இருக்குது. ஸோ அண்ட் தென் இதுலேயே வந்து செயின்ஸு, நெக் செயினு, டாலர் செயின் இது எல்லாமே இருக்குது. ஆரம் இது எல்லாமே கேட்டால் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 500 தான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆக்சிடைஸ்டு மெட்டி இருக்குது. அந்த பெரிய பெரிய ரிங்கு போடுவாங்க இல்லையா, ஃபிங்கர் ரிங்கில் பெருசாக இருக்க மாதிரி அது இருக்குது. அப்புறம் அந்த கொண்ட ஊசி இதெல்லாம் ப்ரேஸ்லெட்ஸு, ரியல் ஸ்டோனோட ப்ரேஸ்லெட்டு, அப்புறம் பசங்களுக்கு காலில் கட்டுற அந்த தாயத்து மாதிரி இருக்கும்ல, அதிலே பிளாக் மணி அதெல்லாம் வச்சு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆரம்ஸ், செயின் எல்லாமே ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 500லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நல்லாயிருக்கு. நீங்கள் இப்போ ஆஃபீஸ் போகிறீங்க, சாரீ கட்டுறீங்க, காட்டன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து இதுதான் நான் சொன்னேன் நான், இந்த பெரிய ரிங்கெல்லாம் இருக்கும். நல்லா இருந்துச்சு இது எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம என்னோடய பாஷையில் கட் ஷூஸ் சொல்கிறேன். கட் ஷூஸு, அதுக்கப்புறம் ஷூஸ் இது எல்லாமே இந்த மாதிரி மாடல் எல்லாமே வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் 1000. பட் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நல்லா வர்த்தபுளாக உழைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஃப்ளெக்சிபிள் ப்ளஸ் வந்து வாஷபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் இங்கே வந்து கிட்ஸுக்கானது எதுவுமே கிடையாது. டாய்ஸ் இருக்குது, ஸ்நாக்ஸ் இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி நம்ம ட்ரெஸ்ஸு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்க குழந்தைங்களுக்குன்னா கண்டிப்பாக இல்லை. நான் கிட்ஸுக்காக தான் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சேன், பட் அங்கே இல்லை. ஸோ இது பார்த்திங்கன்னா இவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்குது அப்படின்றத மாதிரி காமிச்சாங்க. இவ்வளோ சாஃப்டாக இருக்குது மெட்டீரியல், ப்ளஸ் வாஷபிள்னு சொன்னாங்க. இது எல்லாமே 1000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே. நிறைய ஷாப்ஸ் வந்து அந்த பிக்கிள் ஷாப்பு, அந்த காட்டன் ட்ரெஸ்ஸஸ் இது எல்லாமே இருக்குது. பட் வந்து காஸ்ட்டு தான் கொஞ்சம் பிட் ஹையர். பட் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. என்னோடய பட்ஜெட்டுக்கு இது செட் ஆகாது. இந்த கோட் செட்லாம் வந்து 1000 ருபீஸ் ஆடி சேல்னா சொல்லுவாங்க. பட் அதோட கொஞ்சம் 100 ருபீஸ் தான் கம்மி பண்ணாங்க, 100 to 200 ருபீஸு. கோட் செட்லாம் 1200. ஆடி ஆஃபரில் நீங்கள் 900 எடுத்துக்கோங்க 1000க்கு. அப்புறம் நீங்கள் வேணால் 900 எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் வந்து ஷார்ட் டாப் இருந்துச்சு. அப்புறம் வெறும் டாப்ஸ் மட்டுமே வந்து 750 ரேஞ்சு. வெறும் பேண்ட்டு மட்டுமே 550 ரேஞ்சு. குர்த்தி அந்த ஷார்ட் டாப் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து 350 ரேஞ்சில் தான் இருந்தது. ஒரு 100 ருபீஸ் கம்மி பண்ணுவாங்க, 100 to 200 ருபீஸ் கம்மி பண்ணுவாங்க நீங்கள் பேசுனீங்கன்னா. ஸோ இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. இங்கே ஸ்கர்ட்டும் இருக்குது. நீங்கள் வேணால் வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டாலில் என்ன வச்சுருந்தாங்க பார்த்தீங்கன்னா, சாரீஸு, சுடிதார் மெட்டீரியல் இது எல்லாமே வந்து இருந்தது. ஸோ சுடிதார் மெட்டீரியலில் நான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறதில்ல இப்போல்லாம். காலேஜ் டேஸில், ஸ்கூல் டேஸ்லலாம் ப்ரிஃபர் பண்ணது. பட் இப்போ கிடையாது. இப்போ எல்லாம் ரெடிமேட் தான் மோஸ்ட்லி. அதுக்கப்புறம் வந்து எல்லா அந்த சுடிதார்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே 3 ஷாப் இருக்குது. அந்த 3 ஷாப்புமே நான் கேட்டேன் இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் எல்லாம் சேம் கடை தானா, சேம் ஓனர் தானா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லைன்னாங்க. ஆனால் சேம் ஃபிக்ஸட் ப்ரைஸ் எல்லாருமே இதே ப்ரைஸ் தான் சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாமே சேம் ஓனராக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிக்கிள் ஸ்டோர் இருந்தது. பிக்கிள் ஸ்டோரில் ஸ்வீட் ஐட்டமும் இருந்தது, பிக்கிளும் இருந்தது. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிக்கிள்ஸ் இருக்குது. நீங்கள் வேணால் அதை பாஸ் பண்ணி நம்பர் நோட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். பிக்கிள்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிக்கிள்ஸ், இந்த சில்லி பிக்கிள், அந்த கொடமிளகா, நம்மளுக்கு தெரிஞ்ச மேங்கோ, ஊறுகாய் இது எல்லாமே நிறைய டைப் ஆஃப் மேங்கோ இருந்தது. ஆம்லா, அந்த ஸ்வீட்டு, அதுக்கப்புறம் அந்த புளிப்பு மிட்டாய் இது எல்லாமே இருந்தது.
ஊறுகாய் வந்து அந்த ஒரு பாட்டில் நீங்கள் அங்கே மேலே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு பாட்டில் வந்து 150 ருபீஸ் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அண்ட் தென் வந்து வத்தல் ஐட்டமில் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் வத்தல் எல்லாமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஒரு சிலது மட்டும் டேஸ்ட் பார்த்தேன், ஓகேவாக தான் இருந்தது. பட் மோஸ்ட்லி நான் குழந்தைங்களுக்கும் இதுவுமே வந்து ஃப்ரைட் ஐட்டம் நிறைய கொடுக்க மாட்டேன், எண்ணெயில் பொரிச்சது. அதனால் நான் பர்ச்சேஸ் பண்ணலை. உங்களுக்கு வேணால் நம்பர் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் கால் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து வெஜிடபிள் வத்தல், ஜவ்வரிசி வத்தல், பீட்ரூட், கேரட் இது எல்லா வத்தலுமே இருந்தது அங்கே. அப்புறம் இதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா சாண்ட் ஆர்ட் அந்த இதெல்லாம் இருக்குது இல்லையா, அந்த ஃப்ரேம்ஸ் இருந்தது. 99 ருபீஸ்னு அப்படின்னு கம்பல் போட்டிருந்தது. பட் அங்கே வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அங்கே இருக்காது. ஜஸ்ட் ரொம்ப நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல அந்த 99 ருபீஸு. அப்புறம் இந்த டாய் ஷாப் இருக்குதுன்னு சொன்னால, அதுதான் அந்த டாய் ஷாப்பு. இங்கே நிறையா இந்த ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸும் இருந்துச்சு. அந்த ஹாட் பேக்கு, மினி ஃபேனு, அப்புறம் இந்த இது எல்லாமே வந்து 200 to 300 ருபீஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே மோஸ்ட்லி கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. இந்த வாட்டர் கேம் இது எல்லாமே 250 ரேஞ்ச் அந்த மாதிரி சொன்னாங்க. 250, 300 அப்படி சொன்னாங்க. அப்புறம் வாட்டர் கன்னு, பபிள் கன் இருக்கு இல்லையா, அதெல்லாம் 450 ரேஞ்சில் சொன்னாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது கேட்டேன் நான், வேக்யூம் கிளீனர் அங்கே இருந்துச்சு. ஸோ வேக்யூம் கிளீனர் அதுவும் வந்து நான் இப்போ நெக்ஸ்ட்டு கிளிப்பிங்கில் பாருங்கள், உங்களுக்கு அது தெரியும். அது ஸோ வேக்யூம் கிளீனரை அவங்களே ரன் பண்ண வச்சு பண்ணியிருக்கேன் நான். அப்புறம் இந்த வாட்டர் கன், பபிள் கன் சொன்னேன் இல்லையா, அதில் வந்து நம்ம ஷாம்பூ எதுனாலும் அங்கே அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுதான் அந்த வாட்டர் கேம், நல்லா இருந்தது பார்க்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அன்பாக்சிங் எல்லாமே நான் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்றத வீடியோ நான் எவ்வளோ நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் நான் ஷார்ட்ஸில் போடுறேன் நான். ஸோ நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா வேக்யூம் கிளீனர் டீட்டெயில்ஸ் வந்து அவங்களே சொல்லுவாங்க. சக் பண்ணி எடுத்துருமா, இது எல்லாமே அதோட பார்ட்ஸா? ப்ரஷ்ஷு மாதிரிலாம் எதுவும் இல்லையா? இதெல்லாம் ப்ரஷ்ஷு எல்லாம் இப்போ அழுக்கு வரலாம், விண்டோவில் எல்லாம் தேய்ச்சிங்கன்னா அந்த அழுக்கு ஃபுல்லாக டிஸ்பிளில் வரும். இது பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கெல்லாம் மூளை முடுக்கெல்லாம் பண்ணுறது. ஜன்னலுக்கு தான் எதுவும்? ஆமாம், ஜன்னலுக்கு மட்டும் தானே இல்லை எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம்? சோஃபாக்கு, பெட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் அந்த ஓரமாக இருக்கிறது எல்லாத்தையும் டஸ்ட் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல போடுறது 2 பக்கமும் போட்டுக்கலாமோ? ஒன் சைடு தான் போடணும், போட்டு யூஸ் பண்ணுறது. இது எதுக்கு? அது சோஃபா எதை வேணால் க்ளீன் பண்ணிக்கலாம். இதில் பெண்ட் பண்ணுற மாதிரிலாம் இல்லைல்ல? பெண்ட் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. அது வந்து பெரிய வேக்கம் தான் பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அது தூக்கிட்டு எங்கே சேஞ்ச் பண்ண முடியாது. இது பார்த்தீங்கன்னா ப்ளோயர்னால் அது வந்து சக் பண்ணிக்கும், ப்ளோ பண்ணிக்கலாம் ரெண்டுமே. இது மட்டும் ப்ளோயர் மட்டும். வீட்டுக்கு இருக்கிற தூசி கீசி விண்டோ எல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். காரில், பைக்கில். எவ்வளோ இது? 1200. இதில் என்னென்ன பார்ட்ஸ்லாம் வரும்? இது ஒரே இதுதான், ஒன்றே ஒன்று தான். நான் ஸ்டாப்பாக 1 மணி நேரம் போகிறேன். கஸ்டமர் யூஸ் பண்ணி பார்த்து சொல்கிறேன், சரிங்களா? நல்லா இல்லை இல்லை, இதோட சேர்ந்த பார்ட்ஸ் இருந்தால் பரவாயில்ல. இது இல்லை, இதுக்கு மட்டும் இது மட்டும் தான் பார்ட்ஸ். ஜஸ்ட் ப்ளோயருக்காகல்ல? ஆமாம். க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ப்ரஷ் எடுத்து இப்போ நடுவில் அந்த பேப்பர் போயிடுச்சுன்னா இந்த ஃப்ரெஷ் பேஸ் இருக்கானா?
இன்னும் ஃப்ரெஷ் பீஸ் தான் உங்களுக்கு காட்டத்தோட இது காட்டணும். வேறு ஃப்ரெஷ் பீஸ் இருந்தால் கொடுங்களேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.